ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் சிம்பிளான சிக்கன் ரெசிபி, சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு ஆத்தென்டிக் டச் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பட் நம்ம இதுலேருந்து சீடு எடுக்க தான் போகிறோம் நம்ம. அதனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 12லேருந்து 15 சேர்த்துருப்பேன். அடுத்து ஒரு ஒரு இனுக்கு கருவேப்பிலை. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். நம்ம சேர்க்குற ஒவ்வொரு அ இன்க்ரீடியன்ட்டுமே இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு ஃப்ளேவர் குடுக்க போகுது. நம்ம இந்த மிளகாய் தூள் அப்படிலாம் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. மசாலா ஐட்டம்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால அ நம்ம சேர்க்குற 4, 5 இன்க்ரீடியன்ட்லேருந்து வர டேஸ்ட்டே சூப்பரா இருக்கும். இப்ப தான் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நானு. நான் சொன்ன மாதிரி காஞ்ச மிளகா வந்து ஒரு வாசனை தான் குடுக்கும் இந்த ரெசிபிக்கு. காரம் பெருசா குடுக்காது. ஏன்னா அது விதையெல்லாம் எடுத்துடுறோம் இல்லையா? ஸோ அதனால பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4, 5 சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து நார்மல் வெங்காயம் தான் வச்சு நானு சமைக்கிறேன். இதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெசிபி இந்த டிஷ்ஷு. நம்ம குழம்பு சாதத்துக்கு, அந்த மாதிரி நீங்க ரசம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மைல்டா இருக்கும். இந்த நெறைய மசாலா போட்டு நம்மளுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப டூ மச்சா இருக்க மாரி இருக்கும்ல, அந்த மாரி டைம்லலாம் இத சாப்பிட்டோம் அப்டின்னா, அப்படியே காமா இருக்கும். அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிப்பில வந்து ஃபியூ இன்கிரீடியன்ட்ஸ் தான் இல்லையா? அது வந்து ஃப்ரெஷ்ஷானதா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, இன்னுமே இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 4, 5 இன்கிரீடியன்ட் அந்த 4, 5லயும் வந்து ஃப்ளேவர் இறங்கும்போது ரொம்ப நல்லாருக்கும் இது. இப்போ இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்றது போன்லெஸ் தான். உங்களுக்கு போனோட சேர்க்கணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி சிக்கன்ல தான் பண்ணணும்னு கிடையாது. இது நம்ம வெஜ் வெர்ஷன் மஷ்ரூம் பள்ளிப்பாளையமும் பண்ணியிருக்கிறேன் நானு. அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாருக்கும். ஆல்மோஸ்ட் இதே இன்கிரீடியன்ட்ஸ் தான். பட் வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். சிக்கனுக்கு ஈக்குவலன்ட்டாவே அது ரொம்ப டேஸ்டியாவே இருந்துச்சு. இப்ப இந்த சிக்கன் போட்டு வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 4, 5 இன்கிரீடியன்ட் அந்த காஞ்ச மிளகாவோட வாசனை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையோடைய வாசனை, அப்புறம் அ தேங்காவோட அந்த பைட்டு அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இல்லாம நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் டிஷ்ஷு சாப்பிட்ணும் அப்படின்னா, குயிக்கா சாப்பிட்ணுன்னாலும் இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் கண்டிப்பா நம்ம அடிக்கடியே கூட செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம அத செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்றது ஃபீட்பேக்ல சொல்லுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சன நீங்க இன்ஸ்டால, Facebookல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.